ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். மனோஜ் ரோஹிணியை அடித்து அந்த பேய் ஓட்டுறதுக்காக குச்சியை கையில் எடுக்கிறாங்க. அதை பார்க்குற ரோஹிணி வந்து என்னை அடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இது வேறு மாதிரி தான் டீல் பண்ணும் அப்படின்னு டக்குன்னு அந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டு தலை இப்படிலாம் ஆட்டி கடைசியில் பார்த்தா மனோஜ்கிட்ட என்னை பிடிச்ச பேய் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் அதை நம்பி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ரோஹிணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க ரவியோட ரெஸ்டாரண்ட்டில் அவர் சமைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க முதலாளியோட பொண்ணு நேற்று வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு இன்றைக்கி வந்து கல்யாண நாள் இல்லை, அதுக்குண்டான ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, இங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆர்டர்லாம் செஞ்சு வச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே கீழே சாப்பாடு ஒருத்தன் அங்கே வேலை செய்கிறவங்க கொட்டிடுறாங்க. அதுக்காண்டி சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் அந்த நேற்று அதில் வலிக்கு விழுந்துடுறாங்க. காலில் அடிபட்டுருது. இப்போ அவங்களால நடக்கவே முடியல. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரவியை பார்க்கறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தோம்னா சுருதி ஆட்டோவில் வந்துருக்குறாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்படி கரெக்டாக வரும்போது பார்த்தா நேத்துவை பார்த்தா ரவி தூக்கிட்டு வராரு. அதை பார்க்குற சுருதி வந்து ரொம்ப கோவப்பட்டு போயிடுறாங்க. இப்போ ரவி என்னென்னமோ சமாதானம் சொல்கிறாரு. அதுக்குள்ளார ஆட்டோ ஏறி போயிடுறாங்க. இப்போ நேற்று அங்கே விட்டுட்டு இப்போ ரவி வந்து வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அவர் கிளம்பிடுறாரு. இங்கே வீட்டில் பார்த்தோம்னா மீனா அந்த ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிறாங்க. முத்து வந்து அப்படியே ரொமான்ஸாக பேசி ஒரு மாதிரி காமெடி கலாட்டம் அவங்களுக்குள்ளார போகுது. இப்போ எல்லோரும் வீட்டில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தா ரவி ஒரு பக்கத்து ரொம்பவுமே அப்படியே வருத்தத்தோடய இருக்கார். எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, எங்கப்பா இன்னும் சுருதியை காணோம் அப்படிங்கும்போது டப்பிங் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரவி சொல்கிறாங்க. ஆனால் அந்த முகத்தை பார்த்ததுமே முத்து மீனாவும் கண்டுபிடிச்சிடுறாங்க. மறுபடியும் ரவிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இப்போ நடந்த விஷயத்த சொன்னதுமே முத்து மீனாவும் நாங்கள் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரோம், நீ வந்து ஃபங்க்ஷனுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. ரவி ரொம்ப கவலையோட ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாரு. அங்கே வந்ததுக்கப்புறமும் பார்த்தோம்னா எங்கே சுருதியை காணானே எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டப்பிங்க்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரவி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது பார்வதி வந்துடுறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தா சுருதியோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா இருக்காங்களா அவங்க வந்துடுறாங்க. மனோஜோட அந்த பார்க் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அவங்களும் வந்துடுறாங்க. இப்படி எல்லாருமே வரவங்கெல்லாம் கேட்குறாங்க. இருந்தாலும் பார்த்தா ரவி அப்படி இப்படி சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ விஜயாவுக்கு ரொம்பவுமே கோவம் வருது. சீக்கிரமாக வர சொல்லி, என்ன சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு ரவி பாவம் அப்படியே ரொம்ப கவலையோடு இருக்காங்க. முத்து மீனாவும் பார்த்தோம்னா சுருதியை தேடி அங்கே போயிடுறாங்க. அதனால் பார்த்தா வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கவலையோட ஃபங்க்ஷனில் நின்றுட்டுருக்காரு. இன்றைக்கான எபிசோட் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக, அதாவது அடுத்த வாரத்துக்கான எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசுவோம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.